ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அநேக வியாதிகள் மனதில் உள்ள கவலைகளினாலும் பயத்தினாலும் தூக்கமின்மையினாலும் வருகின்றன. மற்றவர்கள் தங்களுக்கு இழைத்த அநீதிகளையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளூர காயப்பட்டிருப்பவர்களுக்கு சரீரம் பாதிக்கப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கும் கூட ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறவர். அவர் நமது மனதில் உள்ள காயங்களை குணமாக்குகிறார். தேவனுடைய ஊழியர்கள் முதலாவது ஒரு மனிதனின் ஆத்மாவில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆத்மாவில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் வந்த பின்புதான் சரீர சுகம் முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது உங்கள் ஆத்மா வாழ வேண்டும். ஆத்மா வாழ வேண்டும் என்றால் ஆத்மாவில் இருக்கிற பாவம் நீக்கப்பட வேண்டும். கல்வாரி இரத்தத்தாலே உங்கள் பாவம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். தாவீது சொல்லும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று சொன்ன பிறகுதான் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என சொல்லுகிறார். உங்கள் ஆத்மாவில் நிலையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் உள்காயங்கள் ஆறும்படி உங்களை காயப்படுத்தினவர்களை மனதார மன்னியுங்கள், மனதார ஒப்புரவாகி விடுங்கள். அப்பொழுது உங்கள் சரீர நோய் தானாகவே குணமாகிவிடும். உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியம் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாய கர்த்தர் என்று வாக்களிக்கிறார். ஜெபம் செய்வோம். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு நீங்களாக்கி மீட்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்திட வேண்டும் எனவும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் ஆரோக்கியம் சுகமும் சமாதானமும் உண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்கள் மன்னிக்கப்பட ஆரோக்கிய சுக பலத்தோடு வாழ தேவன் அனுகூலம் தந்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் ஜீவன் சுக பலன் ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்ப உறவுகளுக்காக நண்பர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவிகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் நற்குணசாலிகளாக வாழவும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் குடும்பத்தை தேவ அன்பிலே கட்டி எழுப்பவும் குடும்பத்தில் தேவ சமாதான மகிழ்ச்சி நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கவும் வாலிப பிள்ளைகள் எதிரியான சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு சுகமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் அப்பம், தண்ணீர், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பங்களோடு வாழும் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். போதை வஸ்துக்கள், மது, கஞ்சா, போகை போன்ற பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி உடலையும் ஆத்மாவையும் அழித்துக் கொண்டிருக்கும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பாவ கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளினால் சிக்கி தவிக்கிறவர்கள் பிழைகளை உணரவும் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி திறக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தழும்புகளால் குணமடைய செய்யவும் அவர்கள் தீர்க்காயுசுடன் ஆரோக்கியமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறிய அறிவில் வளரவும் ஊழியத்துக்கு இருக்கும் தடைகள் அகலவும் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஆளும் பொறுப்பில் இருப்போர், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் தேசம் வருகைக்கு ஆயத்தப்படவும் மக்கள் பாதுகாப்பாய் அமைதியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் கர்த்தருடைய ஆலோசனையும் பாதுகாப்பு வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சாராளை நினைத்தருள தேவரீர், குழந்தைக்காக ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதித்து ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்தள்ளவும் பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள் பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும் தாயும் சேயும் சுகபத்திரமாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்கான வயதடைந்தவர்களுக்கு கர்த்தர் தாமே ஏற்ற துணையை தந்தள்ளவும்
குடும்பங்கள் கண்மலியாம் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும், பசி பட்டினியினால் வாடுகிறவர்களுக்கு அனுதின ஆகாரம் கிடைத்திடவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.